Hello friends, welcome to Daily Vlog channel. இன்னைக்கு சிம்பிளா ஈஸியான ஒரு ஸ்வீட்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரது கேசரி தான். சோ அது எப்படி குயிக்கா பண்ணிடலாம்னு பார்க்கலாம் வாங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய கிளாஸ்ல ரவை எடுத்துர்க்கேன். அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திர்க்கேன். நெய் லைட்டா சூடான உடனே நம்ம ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி திராட்சை எதுவுமே வறுத்து போடல. ஏன்னா எங்கள் வீட்டில் முந்திரி திராட்சை போட்டால் அது தனியாக எடுத்து வச்சுருவோம், அதனால் போடல. நீங்கள் முந்திரி திராட்சை போடுறீங்க அப்படின்னா முதல்ல நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே நெய்லேயே நீங்கள் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ரவை எவ்வளோ தூரத்துக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேசரி ஒட்டாமல் வரும். எவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்கனாலும் அந்த கெட்டி ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இதில் 1 கிளாஸ் ஆஃப் ரவைக்கு 2 கிளாஸ் ஆஃப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதுலேயே நீங்கள் அந்த கலர் பொடி போடுறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஆரஞ்சு கலர் கேசரி தான் செய்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு எல்லோ எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரவை நல்லா வறுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவை நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியெல்லாம் அதில் குறைஞ்சி வத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை வேக விட்டுருங்க. ஏன்னா மூடி போட்டு ஸ்டீமில் வேகிறப்போ அந்த கேசரி நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வச்சுருந்தீங்கனாலும் உதிரியாகவே இருக்கும். அதனால் நான் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை ஒரு 75 to 80% குக் ஆகிடுச்சு. ஸோ ரவை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் ஆஃப் ரவைக்கு 1 கப் ஆஃப் சுகர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக நல்லா சுகர் சாப்பிட்றவங்களுக்கு அது கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கும். சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா அதில் அந்த 1 கப் ஆஃப் சுகர்லேருந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேசரியோட கலர் இன்னுமே நல்லா பிரைட்டாக தெரியும். சுகர் மெல்ட் ஆகி அந்த ரவையோட நல்லா குக் ஆகணும். ஸோ சுகர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மறுபடியும் கலரிக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நெய் ஊற்றி நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா நீங்கள் கலரி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ இது ஊற்றி இன்னும் நல்லா கலரிட்டே வந்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பரான நெய் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சையும் ஃப்ரை பண்ணி வச்சதை சேர்த்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஏலக்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அந்த கேசரியில் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி நம்மளது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. ரொம்ப தண்ணி மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் வைக்க கேசரி ரொம்ப கெட்டியாக கேக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் இதே மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நான் இதில் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணாமல் நீங்கள் கொடுக்கலாம். கேசரி ஒயிட் கலர்லேயே இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறப்போ மேலே நான் ஒரு பாதாம் மட்டும் வச்சு சர்வ் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.